ஹாய் கைஸ், வெல்கம் டு ராம்டி vlogs. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சேனலில் நம்ம பல்சர் 180cc ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்போம். இப்போது அதே வண்டியோட டிரைவ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ், சஸ்பென்ஷன், பிரேக்கிங், பிக்கப், எர்கோனமிக்கலி எந்த அளவுக்கு வெஹிக்கிள் சூப்பராக இருக்குன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் லைட் இறங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லைட் ஹெட்லாம்போட லைட்டிங் த்ரோ எவ்வளோ நல்லா இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 180cc ஒரு 156 கிலோகிராம் கிட்ட வரைக்கும் இருக்கிற வண்டி நம்ம டிரைவ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலே இதில் இருக்காது. ஸோ வண்டியில் வந்து மொத்தம் நம்மளுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 டவுன் 4 அப், அந்த ரெகுலர் அதே ட்ரெடிஷனல் தான். ப்ளஸ் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது. ப்ளஸ் இந்த ரைடிங் ட்ரையாங்கிளும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள், ஒரு கம்யூட்டிங் வெஹிக்கிள் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்போர்ட் வெஹிக்கிள் மாதிரி தான் இந்த வெஹிக்கிளோட எர்கனாமிக்ஸும் இருக்குது. ப்ளஸ் வெஹிக்கிளோட பிக்கப் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் நம்மளுக்கு அந்த மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டார்க் கோயிங் வந்து நல்லா ஸ்பூல் ஆகுது. கிட்டத்தட்ட 6000 RPM to 7000 RPM வந்தாச்சு. ஆனாலும் வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு 8000 RPM கிட்ட போனப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பெக்ஸ்லையும் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் தெரியுது, இல்லைனா அது கூட தெரியல. ஸோ 180cc இன்ஜின் நம்மளுக்கு சிட்டியில் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். டக்கு டக்குன்னு நம்ம ஆஃபீஸ்க்குலாம் டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போகும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா இதோட பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிக்கப்பும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. முக்கியமாக வந்து சஸ்பென்ஷன் சொல்லணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான சஸ்பென்ஷன் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன் கிடையாது. ரெண்டுக்கு நடுவில் நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. பட் குட், நீங்கள் அந்த பேட் ரோட்ஸில் போனப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆடுலேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இப்போ இந்த ஸ்மூத் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து நல்லாவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த தூக்கி இந்த ரோட் பேட்ச் ஒர்க்கில் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் மாதிரி அந்த ஆடுலேஷன் சொல்லுவாங்கல்ல, என்னோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இட்ஸ் டைம் டு பிக்கப். இதில் மெயினாக வந்து நம்மளுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லை கைஸ். ஸோ அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பட் அது மிஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து ரைடிங் மோட்ஸு அதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் இந்த பேட் ரோட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் முக்கியமான பெரிய அப்டேட்டு பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த சிட்டியில் ஜிப்ஸப் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும். பட் வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் கைஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து ஷார்ட் ஆர் சடனாக வந்து யூட்டர்ன்லாம் போடண மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதோட இது கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். ஏன்னா வண்டியை வந்து ஈஸியாக நம்ம ஜப்புன்னு கீழே போட்டுருவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்னிங் ரேடியஸ் தான் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் ஹேண்ட்லிங் ரொம்பவே ஈஸி பீசி, நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கிங்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ அதனால் நம்ம பயப்படாமல் தாராளமாக நல்லா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து நம்மளுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் டூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் டாப்பில் இருந்திருக்கும். ஏன்னா வெஹிக்கிளோட ட்ராக்ஷன் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கோம் சடன் பிரேக்ஸில் கூட. அதே மாதிரி வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்தாங்கன்னா இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியாக வந்து வண்டி வந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதோட சேல்ஸை தட்டவே முடியாது, அந்த லெவலுக்கு இருக்கும். சஸ்பென்ஷன் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஷோல்டரில் இருக்கிற லெவலுக்குலாம் கிடையாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷன். எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ். ப்ளஸ் வந்து ஃபேமிலியை கூட நீங்கள் உட்கார வச்சு கூட கூப்பிட்டு போகலாம். ஏன்னா சிங்கிள் சீட், ஸ்பிளிட் சீட் கிடையாது. ஸ்பிளிட் சீட் மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் கிடையாது ரியர் சீட்டு. ஸோ ரியர் சீட்டும் நார்மல் ஹைட்டில் தான் இருக்குது. டிரைவிங் பொசிஷன் அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிரைவிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அக்ரெசிவ் ஃபீல் தான் இருக்கும். நம்ம ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுற லெவலுக்கு உங்களுக்கு வந்து அக்ரெஷன் அதிகமாக இருக்காது. பட் உங்களுக்கு வந்து அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் இருக்கிறதுனால இந்த ரைடிங் ஹேண்ட்லிங் அது வந்து கொஞ்சம் லோயரில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சொல்லி ரொம்ப லோயர்லாம் இருக்காது. பட் அதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த பேக் பெயின்லாம் கொண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ நல்லாவே தான் ஒரு ப்ராப்பரான ஹைட்டில் இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல்.
சஸ்பென்ஷனோட எஃபெக்டும் நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அதோட டியூட்டியை பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரியர் சஸ்பென்ஷன்ஸும் அதே மாதிரி தான். நல்லா நம்ம வெயிட் போட்டு டிரைவ் பண்ணோம்னா, வெயிட்னா எப்படின்னா நம்ம 2 பேர் டபுள்ஸ்ல போறோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் எஃபெக்ட் நல்லாவே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த சிக்னல் தானதுக்கு அப்புறம் கொஞ்சம் இழுத்து பார்ப்போம் வெஹிக்கிளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இல்லை அண்ணன் கொஞ்சம் வழி விடலை நம்மளுக்கு. செம பிக்கப் கைஸ், நல்ல ஒரு பிக்கப்பு. ஒரு நீங்கள் 150cc அப்கிரேட் பண்ண போறீங்க, எனக்கு மைலேஜும் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 180cc நீங்கள் போகலாம். ஏன்னா நல்ல ஒரு ரா பவர் மாதிரி இதாவது. அதுவும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே வெஹிக்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புல் பண்ண அரௌண்ட் 7000 RPM போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ராப் தெரியும். சின்ன ட்ராப், அது வந்து ரொம்பவே நெக்லிஜிபிள் தான். இந்த அடிச்சு ஓட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியும். பட் நீங்கள் ரெகுலராக டிரைவ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ரிலாக்ஸான டிரைவிங் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. வெஹிக்கிள் கார்னர் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. கார்னரிங் அதோட இன்ட்ரூஷன் மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அந்த சஸ்பென்ஷன் ஒரு ஹேண்டில் அந்த மாதிரி வந்து இதில் எதுவுமே தெரியல. ஸோ ஸ்மூத்தாக தான் போகுது. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு புல். நீங்கள் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு என்ஜின் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரியும். பட் இப்போ அந்த மாதிரி தெரியல. பாருங்க, அதே ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆகும் நீங்கள் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணீங்கன்னா. இன்னும் பிரேக் இருக்கு. இப்போதான் 5வது கிரே நான் போடுறேன். ஸோ கிட்டத்தட்ட 6000 to 7000 RPM வரைக்கும் வெஹிக்கிள் எடுத்துருச்சு. ஹெட்லாம்ப்ஸ் லைட்டோட த்ரோ ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ரொம்ப மொக்கெல்லாம் கிடையாது, டீசெண்டாக இருக்குது கைஸ் த்ரோ. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த எல்இடி லைட்லையும் நம்ம இன்னும் வண்டி மேலே ஹை பீம் போடுறோம், நல்லாவே தெரியுது பாருங்க. ஸோ ஹெட்லாம்ப்ஸ்க்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. இப்போ இந்த பேட் ரோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன பம்ப்ஸ், அந்த பம்ப்ஸ் எல்லாம் வந்து அழகா சப்டிலா சூப்பரா அந்த சஸ்பென்ஷன் ஒர்க் வந்து வாங்கிடுது. இங்க ஒரு பம்ப் வரும், அது எதுவுமே தெரியல ஆக்சுவலா. மேபி நீங்க சொல்லலாம், யோ புது வண்டிப்பா அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு சில புது வண்டியா இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் ஹார்டர் சஸ்பென்ஷன் மாதிரி தான் தெரியும். பட் இதுல இந்த ஐயோ இடுப்பே போச்சே அப்படின்ற லெவலுக்குலாம் வந்து இதுல கிடையாது. ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. எர்கனாமிக்கலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்டி ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா இருக்குது. இப்போ பிரிட்ஜ் மேலேயும் நான் ரொம்ப த்ராட்டில் கொடுக்கல, நார்மல் த்ராட்டில் தான் அப்படியே புல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அது வந்து பர்ஃபெக்டாக நம்ம கூடவே தான் வந்துட்டுருக்கு. பிரேக்கிங்ஸ் நல்ல ஒரு கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பர் பிரேக்கிங்ஸ். வண்டியை நம்ம அண்ணன் அம்பத்தூரில் இருக்கிற யார்ட்லேருந்து எடுத்தனால திருப்பி நம்ம அந்த அம்பத்தூர்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ நான் சொன்ன இந்த ஷார்ட்டர் டேர்னிங் ரேடியஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது எதுக்குன்னா நீங்கள் இந்த ஜிப்ஜாப் பண்ணி டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ட்டர் டேர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கும். பட் யூ டர்ன்லாம் போடணும் சடனாக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாரி விழுந்துருவோம். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வேணும். நல்லா பெண்ட் போட்டு எடுக்கலாம் வண்டியை, நல்லா நம்மளுக்கு இடம் கொடுக்குது. அண்ணே 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சீக்கிரம் போங்கண்ணே. இப்போ இந்த ஜம்ப்ஸ் கூட பார்த்தீங்களா நல்லா அழகாக செட்டில் ஆகி உக்காருது. ஸோ தூக்கி போடாமல் நல்லா வந்து அழகாக குஷன் மாதிரி உட்கார வச்சு சூப்பராக கூட்டிகிட்டு போகுது வண்டி. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க வண்டி. என்னன்னா ஒரு சில கொஞ்சம் அந்த ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் அந்த வண்டியில் லேக்கிங் இருக்குது தவிர மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி பிக்கப்லையும் சரி வெஹிக்கிள் எர்கனாமிக்கலையும் ரொம்பவே நல்லா இருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு வந்து இந்த 150cc பவர் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 180cc நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபேட்டிக் அந்த மாதிரி இருக்காது. அண்ணன் தான் போனோம் இல்ல. கியர் ஷிஃப்டிங் ரொம்பவே பட்டர் ஸ்மூத்தா இருக்கு. அதுல எந்த ஒரு நாய்ஸ் மாதிரியோ ஒரு ஹார்டரா இருக்கிற மாதிரியே கிடையாது. ஸோ நியூட்ரலும் ஈஸியாக தான் வந்துடுது. ஹீட்டிங்
ஹீட் வந்து எதுவும் இது வரைக்கும் எதுவுமே எவிடெண்ட்டாக தெரியல. நான் கிட்டத்தட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் அம்பத்தூர் வரும். அம்பத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியை ரிவ்யூ முடிச்சுட்டு திருப்பியும் சின்னதாக 2-3 இடத்துல சுற்றிட்டு வந்தேன். எப்படிலாம் இருக்குது வண்டி பெர்ஃபார்மன்ஸ். நம்ம டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது டேரெக்டாக ரிவ்யூ சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ இதை கொஞ்சம் ஃபீல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ரிவ்யூ பண்ணணும். ஸோ இந்த ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி நல்லாவே இருக்குது. எந்த ஒரு ஹீட்டுமே இல்லை. நம்ம கால் கிட்ட அனல் அடிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து வெஹிக்கிளில் வைப்ரேஷன்ஸ் இல்லைங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வண்டியில் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கே கடுப்பாயிடும். அந்த ராம் சவுண்டு அந்த மாதிரி கூட இல்லை, ஸ்மூத்தாக ட்ரைவ் ஆகுது. இதே ட்ரைவ் அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் வராரு. கொஞ்சம் பிக்கப் டெஸ்ட் புல் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா முடியல. ஸோ சிக்னல் டு சிக்னல் என் வண்டி தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த 180cc வந்து உங்களுக்கு இது நல்லாவே பவர் இருக்குங்க. நல்லா புல்லிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. ஹேண்டில் பாரோட இன்ட்ரூஷன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே இல்லை. ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஸ்லோ மூவிங்கில் கூட நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். அது ஒரு வெயிட்ல வந்து நம்மளுக்கு லாக் பண்ணுன்ற மாதிரி கிடையாது. அந்த த்ராட்டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ஹம் க்ளோஸ் ஆகுது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க கேட்கறதுக்கு. நல்ல ஒரு டிடிஎஸ் எஃபெக்டில் என்ஜினோட சவுண்டு, அதோட சொன்ன மாதிரி கியர் ஷிஃப்டிங்லாம் செம்ம பட்டர் ஸ்மூத். ஷிஃப்ட் ஆகுதே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ NVH வெஹிக்கிளில் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பேக் பெயின் இருக்குது அப்படின்றவங்கலாம் கூட வந்து இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ஏன்னா என்னோடய ஹைட் அரௌண்ட் 5'10". ஸோ எனக்கு வந்து இப்போ நான் இது இவ்வளோ நேரமாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ரியலாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சஸ்பென்ஷன் பற்றி கம்ப்ளைண்ட்ஸே கிடையாதுங்க, நல்லா இருக்குது. ப்ளஸ் பிக்கப்பும் நான் எதிர்பார்க்குற அந்த மாடரேட் பிக்கப், மைலேஜ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வாங்க. தேர்ட் கியரில் இருக்குது. ஆனால் அந்த பம்பு கூட பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எடுத்துச்சு. அங்கே ஒரு பம்ப் இருந்தது, இதில் பார்க்கலாம். இதில் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம். பேசிகிட்டே தான் இருக்கேன், பட் என்னோடய வாய்ஸ்க்கு எதுவும் ஒரு இதுவும் இல்லை பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கலாம் இதோட இது வந்து நல்லா இருக்குன்ட்டு. நம்ம வந்து ஃபியூல் டேங்க் கிட்ட வந்து டைஸை ஹோல்ட் பண்ணுற இதுக்கு அந்த கிரிப் நல்லாவே தான் இருக்குது. லைட்டிங் த்ரோ இஸ் குட். வீடியோ டிரைவ் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கம்பெனி கிட்ட வந்தாச்சு, கொடுக்க போகிறோம். ஸோ சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லி கவர் பண்ணிடுறேன். வண்டியில் வந்து டிரைவிங் மோட்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வெறும் ஜஸ்டிஸ் ஆசிட்டிஸ் நம்ம வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெஹிக்கிளில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருந்துச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து டுவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டக்கராக இருந்திருக்கும். இதுதான் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட். பட் வெஹிக்கிள் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயும் கம்ஃபர்ட்லேயும் செம்ம. ஸோ நம்ம குடோனுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்பவே இதுவாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர் பாருங்கள், வாவ், ரொம்பவே இம்ப்ரெஸ்டு கைஸ் இதோட சஸ்பென்ஷனுக்கு. இது இப்படி இந்த லெவலுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. வெரி குட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.